வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டிகள், முதியவர்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்கள் எல்லாருமே எந்தெந்த மாதிரியான ஆரோக்கியமான உடற்பயிற்சியை அந்த 60 வயதிலுமே செய்யும் போது உடல்நலத்தை பராமரித்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்றது உடல்நலத்தை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது, மனநலத்தையுமே அது பாதுகாக்கும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், இதயம் தொடர்பான பிரச்சனை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளை 60 வயதிலுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தான் நம்ம உடற்பயிற்சிகள் நம்ம செய்யணும். தினமும் ஏதேனும் உடல் நமக்கு செயல்பாடுகளில் ஈடுபடுவது உடல்நலத்தை தவிர மனநலத்தையுமே நமக்கு மேம்படுத்தும். அதனால 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய கவனத்திற்கு இது நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அவங்கெல்லாம் வீட்டிலேயே அதிக நேரம் அமர்ந்திருக்காம ஏதாவது உடல் செயல்பாடுகளில் அவங்களுக்கு ஈடுபடணும். அதனால அவங்க சின்ன சின்ன நடைப்பயிற்சிகள் செய்யலாம். உடற்பயிற்சிகள், நாற்காலில் அமர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள், யோகா, இது மாதிரி பயிற்சிகள் அவங்க கூட செய்யலாம். ஸோ அப்படி அவங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள்லாம் என்னென்ன, அது அவங்களுக்கு என்னென்ன விதங்களில் பயனளிக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் குறு நடை அப்படின்றது செய்யணும். அதாவது நடைப்பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் இந்த குறுநடை, சின்ன வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம அதிக தூரமெல்லாம் நடக்கிறது இல்லாமல் அந்த அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு 10லேருந்து 15 நிமிடங்கள் நடக்கும்போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் நமக்கு இருக்காது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் கட்டுப்படுத்தப்படும். நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாமே வலுவாக இருக்கும். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக நம்ம பேலன்ஸ் தடமாறாமல் நடக்கிறதுக்கு எல்லாமே நடைப்பயிற்சிகளை நம்ம இந்த 60 வயதிலுமே மேற்கொள்ளணும். 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரொம்ப தூரமெல்லாம் நடக்காம, ரொம்ப நேரமெல்லாம் நடக்காம, பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் நடக்கக்கூடிய இந்த குறுநடை அப்படின்ற அந்த பயிற்சியை முதல்ல மேற்கொள்ளுங்க. ஏன்னா நடைப்பயிற்சியே சிறந்த உடற்பயிற்சி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தினமும் நீங்கள் எந்த உடற்பயிற்சியுமே செய்யலைன்னு அப்படின்னா கூட நடைப்பயிற்சி அப்படின்றது நீங்கள் செய்யணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாற்காலி பயிற்சிகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். இப்போ நாற்காலி பயிற்சிகள் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய பயிற்சிகள், அதுதான் நாற்காலி பயிற்சிகள். இந்த எக்ஸசைஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்குவாட் பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுடைய உடல் தசைகள் வலுவாகும். குறிப்பாக கால்கள் இருக்கக்கூடிய தசைகள் வலுவாகும். பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உடலினுடைய அந்த சமநிலை மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் குஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியை வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அல்லது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த நாற்காலி இருக்கோ அதையுமே நீங்கள் வச்சுக்கலாம். அந்த நாற்காலி உடையாமல் சேதமடையாமல் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் உடைந்திருக்கக்கூடிய நாற்காலியில் உட்காரும் போது அது பேலன்ஸ் தடுமாறி உங்களை கீழே விழ வச்சு அடிப்படக்கூடாதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நாற்காலி பயிற்சிகள் நீங்கள் செய்யும் போது வேகமாக உட்கார்ந்து அமர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக உட்காரணும், பொறுமையாக எழுந்திருக்கணும், மீண்டும் பொறுமையாக உட்காரணும், மீண்டும் பொறுமையாக எழுந்திருக்கணும். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அந்த நாற்காலி பயிற்சிகள் செய்யலாம். மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு, வேர்த்து விறுவிறுக்கக்கூடிய அளவுக்கு நாற்காலி பயிற்சிகளை செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் ஸ்குவாட் பயிற்சிகளை அளவாக தான் செய்யணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மூச்சு வாங்க அதுக்கப்புறம் அதிக நேரம் இந்த ஸ்குவாட் உடற்பயிற்சிகளை செய்கிறீங்கன்னா அதை செய்யாமல் இருக்கிறதா நல்லது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் நீச்சல் பயிற்சி, ஸ்விம்மிங் பண்ணலாம். வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் 6 அல்லது குளங்களில் நீச்சல் அடிக்கலாம். இந்த பயிற்சி உங்களுடைய மூட்டுகளை இலகுவாக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீச்சல் அடிக்கக்கூடிய பயிற்சி தெரியல அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட நீச்சல் குளங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர்களுடைய உதவியோட நீங்கள் நீச்சல் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீச்சல் அடிக்கும் போது உங்களுடைய உடல்நலமும் மேம்படும், மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அங்கே வரக்கூடிய உங்களுடைய நண்பர்களோட இணைந்து நீங்கள் பேசும்போது இந்த சமூக வெளிப்பாடு சிறந்த அளவில் இருக்கிறதால மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா நாம் நம்மளுடைய நண்பர்களோட பழகிறோம், நம்மளுடைய துணைவரோட போயிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூலில் நமக்கு ஸ்விம்மிங் பண்ணது போக மீதி நேரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது நமக்கு தான் பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஸோ நீச்சல் பயிற்சி அப்படின்றது மனிதர்களை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும், உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும். நீச்சல் பயிற்சி நீங்கள் செய்யும் போது தசைகள் உங்களுக்கு இலகுவாக இருக்கும், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்காது, சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதுக்கடுத்து 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் புஷ்அப் பண்ணலாம். புஷ்அப் பண்ணும்போது தரையில் புஷ்அப் பண்ணக்கூடாது, சுவரில் தான் புஷ்அப் பண்ணணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புஷ்அப் அப்படின்றது இந்த சுவரில் புஷ்அப் பண்ணுறது உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் பண்ணுறதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் அதிக எனர்ஜி செலவு பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதிக ஆற்றல் இதுக்கு தேவை கிடையாது. நல்ல பயிற்சியாக இந்த சுவரில் புஷ்அப் அப்படின்ற விஷயம், இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த சுவரில் புஷ்அப் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெயிட்டையுமே நீங்கள் போடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப வேகமாகவும் இந்த சுவரில் புஷ்அப் அப்படின்றது பண்ணக்கூடாது. மெதுவாக நீங்கள் வந்து பண்ணாலே போதுமானது தான். அப்படி உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து சுவரில் புஷ்அப் பண்ணாமலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ எதுக்குமே வந்து அவசரம் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக வந்து இந்த சுவரில் புஷ்அப் அப்படின்றத நீங்கள் பண்ணணும். கொஞ்ச நேரம் நீங்கள் பண்ணாலே போதுமானதாக உங்களால் முடிஞ்ச நேரம் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அமர்ந்த நிலை பயிற்சியை வந்து செய்யலாம். நாற்காலியில் அல்லது கட்டிலில் வந்து அமர்ந்தபடி காலை வந்து தூக்கணும். அதுதான் இந்த அமர்ந்த நிலை பயிற்சி. இது வந்து கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கு. தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயத்தை இது உங்களுக்கு குறைக்கும். அதுதான் இதுக்கான பெனிஃபிட். ஸோ நீங்கள் வந்து நாற்காலி கட்டிலெல்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு குஷன் நாற்காலியாகவோ இல்லை குஷன் இருக்கக்கூடிய சோஃபா கட்டில் மாதிரி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி சேதமடைஞ்சிருக்கக்கூடிய நாற்காலி கட்டில் பயன்படுத்தாதீங்க. அப்போ நீங்கள் வந்து அதில் கால் உங்களுக்கு வந்து நீங்கள் தூக்கும் போது திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து அமர்ந்த நிலை பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த அமர்ந்த நிலை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா கால் தசைகள் உங்களுக்கு வலுப்படுத்தப்படும் போது நீங்கள் பேலன்ஸ்டாக இருப்பீங்க. தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயம் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஒற்றைக்கால் சமநிலை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து செய்யலாம். இந்த உடற்பயிற்சி வந்து உங்களுடைய சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எப்போதுமே உங்களை ஸ்ட்ரென்த்தாகவும் பேலன்ஸ்டாகவும் உணர வைக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சில நிமிடங்கள் ஒற்றை காலில் வந்து நிற்கணும். அதுக்கப்புறம் மற்றொரு காலை வந்து மாற்றி சில நிமிடங்கள் வந்து நிற்கணும். கிட்டத்தட்ட வந்து சூரிய நமஸ்காரம் மாதிரி இது பண்ணணும். என்ன நீங்கள் வணக்கம் மட்டும் செலுத்த மாட்டீங்க. ஆனால் ஒரு காலில் 5 நிமிடங்களோ இன்னொரு காலில் 5 நிமிடங்களோ அல்லது ஒரு காலில் 10 நிமிடங்கள் மற்றும் இன்னொரு காலில் 10 நிமிடங்கள் மாதிரி மாற்றி உங்களால் முடிந்த அளவுக்கு முடிந்த நிமிடங்கள் நீங்கள் நிற்கும் போது உங்களுடைய கீழ் பாதம் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த பாதம் வந்து வலிமையாக இருக்கும். பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கும். கால் நரம்புகள் தசைகள் எலும்புகள் எல்லாமே வலிமையாக இருக்கிறதால நீங்கள் ஸ்ட்ரென்த் தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயம் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஒற்றைக்கால் சமநிலை வந்து நீங்கள் செய்யலாம். சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யும்போது நலமாக இருப்பாங்க. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிள்களை ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாம். அல்லது நீங்கள் சில கிலோமீட்டர் சாலையில் சைக்கிளும் ஓட்டிட்டும் போகலாம். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னா நீங்கள் ஓட்டிட்டு போகலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிளை வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாம். இல்லைனா உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான நிலையான சைக்கிள் வாங்கி வீட்டிலேயே அதில் நீங்கள் பயிற்சி செய்யலாம். ஸோ அதாவது ஃபிக்ஸடாக நீங்கள் சைக்கிளை வாங்கி அங்கே வந்து வச்சுக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது நிறைய இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதய ஆரோக்கியத்தை இந்த சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி மேம்படுத்தும். அதே போல் கீழ் உடல் தசைகளையுமே வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் வந்து இந்த சைக்கிள் ஓட்டுதல் வந்து இருக்குது. உடல் நலத்தையுமே சைக்கிள் ஓட்டுதல் வந்து மேம்படுத்தும். மனநலத்தையுமே உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுதல் அப்படின்றது ஆரோக்கியமாக வைத்திருக்கும். குறிப்பாக இந்த உடற்பயிற்சிகளை நம்ம வந்து செய்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம ஒரு சில உடற்பயிற்சிகள் வந்து வயதானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக செய்யக்கூடாத உடற்பயிற்சிகளும் இருக்குது. செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை காட்டிலும் செய்யக்கூடாத உடற்பயிற்சிகளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுக்கு அவசியம் இருக்குது. ஏன்னா அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்நலத்திற்கு தீமைகள் தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில் வந்து கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் தவிர்க்கணும். அது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட்டில் நீங்கள் வந்து வயதானவர்கள் வந்து செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேணாம். புல்லப்பு புஷ்அப் எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அதுவுமே நீங்கள் வந்து தரையில் பண்ணக்கூடிய புல்லப் புஷ்அப் வந்து பண்ணக்கூடாது. அதுவே நீங்கள் வந்து சுவரில் வந்து போதுமான அளவுக்கு புஷ்அப் பண்ணிக்கலாம். அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வந்து 60 வயதிற்கு மேலே தவிர்க்கணும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அப்புறம் ட்ரெட்மில் நடக்கிறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அவசியம் இல்லாத ஒன்று தான். ஏன்னா 50 வயதை தாண்டும் போது நம்முடைய உடல் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இதனால் ட்ரெட்மில்லில் நடக்கும்போது பேலன்ஸ் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அந்த ட்ரெட்மில்லில் நடக்கிறதெல்லாம் தவிர்க்கணும். ஜிம் ஆக்டிவிட்டீஸை வந்து கூடுமான வரைக்கும் வயதானவர்களும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ எளிமையான உடற்பயிற்சிகளை செய்யுங்க. வேகமாக ஓடுறதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக்கொண்டு மெதுவாக ஜாகிங் மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுமானதான். எளிமையான நடைப்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.